செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புது வரலாறு படைத்துள்ள திமுகவை இந்தியாவே உயர்வாக பேசுகிறது. நமது வெற்றி தொடரட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தொகுதி மறுவரையறை என்ற கருப்பு சட்டத்திற்கு எதிரான நமது போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆபத்தை ஓராண்டுக்கு முன்னரே கண்டறிந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான எல்லா படிக்கட்டுகளையும் அப்போதே நாம் தொடங்கினோம் எனவும், மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடங்கி நேற்று முன்தினம் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்ட நகலை கொளுத்தினேன். அதுவே திண்டுக்கல்லில் நேற்று வெற்றிக்கான வெடியை கொளுத்தினேன். தீ பரவட்டும் என்று சொன்னேன். அது நாடாளுமன்றம் வரை பற்றி கொண்டது என பதிவிட்டுள்ளார். மேலும் 50 மற்றும் 60களில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டி வரும் என எச்சரித்தேன். அப்படி என்றால் என்ன என்று கேட்ட சில அறவேக்காடுகளுக்கு இதுதான் திமுக என்று வலிமையாக காட்டியுள்ளோம் எனவும், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த அனைவருக்கும் எனது நன்றிகள் என பதிவிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை என்ற பேரில் முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னுடைய நன்றி. முக்கியமாக இதில் முழுக்க என் கூட நின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல என்னுடைய நெஞ்சாத நன்றியை சொல்லணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். இந்திய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளின் எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்து நின்ன காரணத்தினால இது சாத்தியமாகியிருக்கு. வடக்கு தெற்கு என நமக்குள்ள பிளவை ஏற்படுத்தி சண்டை போட்டு வைக்கலான்னு நினைச்சவங்களுக்கு சரியான சம்மட்டடி கிடைச்சிருக்கு. தமிழ் வரலாறு, மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாஜக அழிக்க நினைக்கிறது. அவர்களால் ஒருபோதும் அதனை செய்ய முடியாது என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் பொருட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை வந்தார். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல, தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, எனது குடும்பம் தமிழ்நாடு அல்ல, ஆனால் தமிழ்நாட்டுடன் எப்பொழுதும் என்னுடைய உணர்வுகள் ஒன்றித்திருக்கிறது எனவும், பாஜகவும் RSSம் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் கலாச்சாரத்தை தாக்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக உணர்ந்திருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது என கூறிய அவர், அந்த மசோதாவை நாம் தோற்கடித்து முறியடித்தோம் என்றும், அன்று இராணுவம் மூலமாக போர் தொடுத்தனர், இன்று இராணுவம் இன்றி போர் தொடுக்கிறது பாஜக எனவும், தமிழ் வரலாறு, மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களால் ஒருபொழுதும் அதனை செய்ய முடியாது என தெரிவித்தார். பின்னர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் நுழைய அதிமுகவை பயன்படுத்துகிறது பாஜக எனவும், தமிழ்நாடு என்கிற சிந்தனையே தகர்க்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு எனவும் குற்றம் சாட்டினார். பாஜக RSS எப்பொழுதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது எனவும், தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எப்படி பிரதமர் மோடியை கட்டுப்படுத்துகிறாரோ அதேபோல் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த நினைக்கிறார் பிரதமர் மோடி எனவும், ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரதமர் மோடியால் ஒருபொழுதும் கட்டுப்படுத்த முடியாது என்றும், பிரதமர் மோடி என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். The RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack we difficulty again to defend the idea of India. தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு வாரமும் தமிழகத்திற்கு வருகிறார். ஆனால் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி மட்டும் வருவதில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளரை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு வாரமும் தமிழகத்திற்கு வருகிறார். ஆனால் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி மட்டும் வருவதில்லை எனவும், மும்மொழி கொள்கையை ஆதரித்தால்தான் கல்விக்கான நிதியை தருவோம் என ஒன்றிய அரசு கூறுவதாகவும், மீண்டும் தமிழகத்தில் இந்தியை கொண்டுவர பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அந்த மசோதா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்களின் முன்னெடுப்பால் தோற்கடிக்கப்பட்டது. இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம புறக்கணித்து தோற்கடித்து காரணம் செய்வோமா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரிதான் இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணிய தோற்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் வரப்போறாரு. அருமையான வரவேற்பு, எல்லா இடத்துலையும் எழுச்சியான வரவேற்பு. நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 3 தொகுதியோட வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். திருப்பூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக திருப்பூருக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவிநாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் பனியன் நிறுவனத்திற்குள் திடீரென சென்று தொழிலாளர்களிடம் நலம் விசாரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதலமைச்சரின் இந்த எதிர்பாராத வருகையால் தொழிலாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து மாலை திருப்பூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவருடன் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கும், கிராமிற்கு 150 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 280 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5000 ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.